கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நான் கேட்டிருக்க கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான. கீழே இருக்க ஃபாலோ பண்ணி மட்டும் தட்டி விட்டுக்கிறீங்களா? சிஎஸ்கேல இருக்க 2 கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடமைகளை தரமா செஞ்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கேவால 180 கூட சேஸ் பண்ண முடியாது, 200 அடிச்சிட்டா சிஎஸ்கேல வின் பண்ண கூட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்ன டீம் இப்போ நீங்க கூகுள்ல கூட போய் போட்டு பாருங்க. இந்த ஒரு சீசன்ல சிஎஸ்கே கூட மோதனவங்க எல்லாருமே 180க்கு கீழே தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சீசன்ல எல்லா டீம்ஸுமே 200+ ரன்ஸ் தான் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே எவனுமே 200+ ரன்ஸ் சேசிங்க தொடவிடல. இதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? கேப்டன்சியை சரியா பண்ண தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி நின்றல ருத்ராஜ் கேக்வாட் அவர்தான். இப்ப சொல்லு இவருக்கு கேப்டன்சி பண்ண தெரியல, ஃபீல்டிங் பவுலிங்ல நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு ரெண்டாவது ஒரு கேப்டனா சஞ்சு சாம்சன் இருந்து பேட்டிங்ல மிஸ்டேக் பண்ற பிளேயர்ஸ கரெக்டான ஒரு கைடன்ஸ் பண்ணி பேட்டிங்ல மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தன்னோட ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு என்னதான் சிஎஸ்கேல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் தடுமாறினாலும் தனி ஒரு ஆளா நின்னு மேட்ச் ஸ்டாண்டர்ட் பண்ணி விளையாடி ஒரு மேட்சுமே சிஎஸ்கே வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாவும் கரெக்டான ஒரு கேப்டன்சியும் பண்ணி இருக்காரு சஞ்சு சாம்சன். உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். எந்த ஒரு சீசன் சிஎஸ்கே ஸ்டார்டிங் பிளே ஆஃப் போக மாட்டானுங்க, ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ்க்கு போக மாட்டானுங்க. அதுக்கு இடையில சில பல சம்பவத்தை செஞ்சுட்டு சிஎஸ்கே அவ்வளவுதான் கப் அடிக்காதுன்னு அப்படின்னு நினைக்க வைப்பானுங்க. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல ஃபைனல்ஸ் வின் பண்ணி கப்பையும் தூக்குவானுங்க. சரி ஓகே, இந்த ஒரு சீசன்ல ருத்து அண்ட் சஞ்சுவோட கேப்டன்சில சிஎஸ்கே கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ கமெண்ட்ல போடுங்க. இல்ல ப்ரோ சிஎஸ்கே கப் அடிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ கமெண்ட்ல போடுங்க.